கண்டெடுத்தேன். சரி, அவன் பால் ஊத்திட்டான்ல, திட்டவே இல்லை நான் அவனை. கீழே டீச்சர் கீழே விழணும் பால் ஊத்தினால நான் திட்டல, எனக்கு ஒரே புள்ளதான். ஆனா காலம் வந்தது, திட்டத்துக்கான காலம் வந்தது. கடவுள் அப்படிதான் அப்படி கொடுப்பார். நான் 2 வீலர்ல போகும்போது கீழே விழுந்து கால் உடைஞ்சிருச்சு. ஆஸ்பத்திரியில கிடக்கிறேன். பிள்ளை கிட்ட சொல்லல, 3 மாசம் கிடந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. எக்ஸாமினேஷன் சொல்லல. அவன் தெரிஞ்சு ஓடி வந்தாங்க. அவன் ஓடி வந்து என் காலில் விழுந்துட்டு புலம்புறான். எப்படிமா விழுந்த, எப்படிமா, என்கிட்ட ஏமா சொல்லல, போன்ல சொல்லலையம்மா, 3 மாசமா கிடைக்கிறியாமேமா, என்னம்மா என்னமான்னு கேட்டுட்டே இருந்தான். அப்ப நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எப்படி விழுந்த, எப்படி விழுந்தன்னு கேட்டான். 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ 10th ஸ்டாண்டர்ட்ல அங்க ஊத்துன பால் ராயப்பேட்டால என்ன வழுக்கி விட வச்சிருச்சுடா. செய்வான் அவன் தப்பு. இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தால் கர்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு நம்ம கிட்ட தான் வந்து சேரும் என்பதனை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய காலம் வருகின்ற பொழுது விழிப்புணர்வோடு என் பெற்றோர்களே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து வளர்கின்ற பொழுது அவர்கள் யாதொரும் குற்றவாளியாக வந்து விடாமல் அவர்களை மிகப்பெரிய அளவிலே வளர்த்து விடுங்க. ஆலமரம் என்பது தனித்த மரம் அல்ல, அது தன் விழுதுகளை எல்லாம் விதைகளாக்குகின்ற மரம். தன் விழுதுகளை எல்லாம் விழுதுகளாக்கி அவ்வளவு பறந்து வளரும் அந்த மரம். இந்த ஆலமரம் தன்னுடைய விழுதுகளை மறுபடியும் சாய்த்து விட முடியாத மரமாக வளர்த்துக் கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் அதற்கு கீழே மாமரமாக வளர்வதை விட ஆலமரத்திற்கு சப்போர்ட் கொடுக்கிற புதிய ஆலமரமா அப்படி வளர்ந்து வாங்க. குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலன்னு தயவு செஞ்சு யாரும் கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், மொத்தம் குழந்தைகள் 3 வகைங்க. 1 மார்க் வாங்கும், சூப்பரா வாங்கும், 98 வாங்கும், அடியே வாங்காது, புத்திசாலி. அது நம்ம வீட்டுல இருக்காது. சரியா? செகண்ட் கேட்டகரி, அது யாருன்னா என்ன மாதிரி பாஸ் பண்ணிடும், அடி வாங்காது, டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், பிரைஸ் கொண்டு வந்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கும். அதுவும் நம்ம வீட்டுல இருக்காது. நம்ம வீட்டுல இருக்கிறது 3வது வகை. அது மார்க்கும் வாங்காது, பிரைஸும் வாங்காது, புளிமூட்டன் பேர். அது நம்ம வீட்டுல தான் இருக்கும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்க வீட்டுல இருக்கிறாங்கன்னா ஒன்னு சொல்றேன், இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்க கண்காணிக்க வேண்டியதில்லை. அந்த குழந்தைகளை மட்டும் நல்லா கண்காணிச்சு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை அறம் பேசுகின்ற வார்த்தை. இந்த நாக்கு அறம் பேசுகின்ற நாக்கு. பெற்றோர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3வது கேட்டகரி உங்க வீட்டுல இருந்து நீங்கள் அந்த குழந்தைகளை சரியாக கண்காணிக்கிறீர்கள் என்றால், அந்த குழந்தைதான் வளர்ந்து ஆளாகி இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகித்து சம்பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற நிர்வாகிகளாக வருவார்கள். சரியா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைகளை தவற விட்டுடாதீங்க. ஸ்டூடெண்ட்ல குருமார்களுக்கு சூப்பர் ஸ்டூடெண்ட பிடிக்கும். சூப்பர் ஸ்டூடெண்ட் யாருன்னா, நிறைய மார்க் வாங்குறவன் இல்ல. சூப்பர் ஸ்டூடெண்ட் யார் தெரியுமா? நல்ல ஸ்டூடெண்ட், மிக சிறப்பான ஒருவன், மாணவன், சிறந்த மாணவன் யார்னா, நான் ஒரு காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தால் அதை நீ கற்றுக்கொண்டு உடனே அதை கற்றுக்கொள்வாய், அதை பிராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு செஞ்சு காட்டுவேன். நான் அடுத்த பாடம் நடத்துகின்ற வரைக்கும் என்னை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பாய். ஆனால் அர்ஜுனன் அப்படி செய்ய மாட்டான். அவன் என்ன செய்வான்? ஒரு விஷயம் கத்துக்கிட்டானா, கத்துக்கிட்டு முடிஞ்ச அடுத்த வினாடி அவன் கேட்பான், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, எனக்கு கற்றுக்கொடு என்று கேட்பான். கற்றுக்கொடு கற்றுக்கொடு என்று கேட்டு கற்றுக்கொள்கின்றவன் தான் சிறந்த மாணவன் என்கிறார் துரோணர். நம்முடைய குழந்தைகள் அப்படி இருக்கிறார்களா? ஏன் இந்த 98 மார்க் பத்தி நான் பேசுறேன் தெரியுமா? என் கிளாஸ்ல 98 ஒன்னு வாங்கும். நான் மார்க் போடுவேன், நல்லதானே எழுதி இருக்கு, மார்க் போடுவேன். என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்க கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ஒரு டீச்சரா நான் இதை சொல்லிடுறேன், ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்கே ஒரு ஆட்டிடியூட். எனக்கு 8ஆம் கிளாஸ்ல இருந்து பிடிக்காம போச்சு அதுங்கள. எக்ஸாமினேஷன் உள்ள போகும்போது கேப்பா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற ஒருத்தி கேப்பா என்ன பார்த்து, சுல்தானா படிச்சிட்டியா? யார பார்த்து கேக்குற படிச்சிட்டியா?
அது ஏன் அவ கேக்குறா தெரியுமா? அவளை நான் கேட்கணும்னு கேக்குறா. நான் கேட்கணும் அவ கிட்ட போய், நீ படிச்சிட்டியா? உடனே சொல்ல, ஒண்ணுமே படிக்கலப்பா. ஒண்ணுமே படிக்காம தான் நீ 98 வாங்குறியா? நீ ஏன் பொய் சொல்ற? நான் நம்பி ஃபெயில் ஆயிருக்கேன். ஒண்ணுமே படிக்கலன்னா பாஸ் பண்ணிடலான்னு பொய். ஒரு மிரட்டங்க அதுங்க. குழந்தைகளுக்கு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா பாருங்களேன், என் கிளாஸ்ல 98 வாங்குமா ஒண்ணு. வாங்கி முடிச்சுட்டு பேப்பர் எல்லாம் கொடுத்துருவேன்ல, பேப்பர் எடுத்துட்டு வரோம் என்கிட்ட. மிஸ், என்ன இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டின் என்ன, அதுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க. என்ன பண்ணணும் நானு? ஒன்னும் ராங் இல்ல, எல்லாம் ரைட்டா தான் இருக்கு, 2 மார்க்ஸ் போட்டுக்கோ. என்கிட்ட ஏன் வந்து கேக்குற? ஏதோ குறை இருக்குன்னு தானே 98 போட்டிருக்கேன். அழும் 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 உட்காந்துக்கிட்டு அந்த 2 மார்க் இல்லையா, ஒண்ணு பக்கத்துலயே உட்காந்து சிரிக்கும். பாத்திருக்கீங்களா? அது 2 தான் வாங்கியிருக்கோம். இது 98 வாங்கிட்டு அழும், அது 2 வாங்கிட்டு சிரிக்கும். இந்த சிரிக்கிறதுக்கும் இந்த மார்க் வாங்குறதுக்கும் நடுவில் ஒரு டயலாக். ஏன் அழுற? 2 கேக்குது 98 கிட்ட. ஏன் அழுற? எப்ப 2 மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பார். இது சி லூஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல். இந்த 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரியல, 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு இதுக்கு தெரியல. இத பேலன்ஸ் பண்ற ஸ்கூலை நான் பாராட்டுகிறேன். ஏன் உங்கள் மத்தியில் வந்து சேருகிறேன்? பார்வை வித்தியாசம் தான். அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிப்பதில்லை. ஏன் எதற்கு என்று விசாரிக்கிறேன். பாருங்க, யார் என்ன சொன்னாலும் என்ன சொல்லப்படுதுங்கிறத பாருங்கிறான் வள்ளுவன். அப்படித்தானே? இப்போ ஒரு குடிகாரன் சாக்கடையில புரண்டுகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் சாராயம் அங்க போனான். சாக்கடையில புரண்டுட்டு இருக்கிறவன் சின்ன பையனுக்கு அட்வைஸ் கொடுக்கறான். என்ன அட்வைஸ் தெரியுமா? குடிக்காத. சின்ன பையன் பதில் சொல்றான். என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? சொல்லுங்க, என்ன சொல்லுவான்? உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நீயே குடிச்சிட்டு கீழே கிடக்கிற. இதை எழுதுகிறார் கண்ணதாசன். கண்ணதாசன் சொல்கிறார், நீ குடிக்காதே என்று சொல்லக்கூடிய தகுதி சாக்கடையில் புரண்டு கொண்டிருக்கிறானே, அவனை தவிர வேற யாருக்கடா இருந்து விட முடியும்? அவன் தானே அதில் பாதிக்கப்பட்டவன். அவன் தானே அதை சொல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்தெந்த வாய் யார் சொல்றான்னு பார்க்காத, என்ன சொல்லப்படுதுன்னு பாருன்னு சொன்னால. இப்ப நான் விளக்கம் மாத்துறேன். யார் சொன்னாலும் யார் சொல்றான்னு பாருங்க. யார் சொல்றான்னு பாருங்க. அக்பர் உட்கார்ந்து இருக்காரு, பீர்பல் உட்கார்ந்து இருக்காரு. அக்பர் ஒரு காரியம் செய்யறார், பீர்பலுக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேரும் தனி அறையில் உட்கார்ந்து இருக்காங்க. பீர்பல் இப்படின்னாரு, உள்ள இருந்து காவலாளி ஓடி வந்தான். தவறாக தியானம் செய்கிறார், தப்பு தப்பாக பேசுகிறார், அக்பரை கைது செய்யினார். காவலாளி நின்னுட்டு இருந்தான், ஒன்னும் சொல்லல. அக்பர் சொன்னார், என்னை கைது செய் என்று சொன்ன பீர்பலை கைது செய். உடனே கைது செஞ்சிட்டான் காவலாளி. இப்ப புரியுதா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் வாயிலிருந்து வருது அதுவும் முக்கியம். யார் வாயிலிருந்து வந்தாலும் உடனே செஞ்சிடக்கூடாது, யார் வாயில வருதுன்னு பாருங்க.